அது தூக்கின்னு வந்தோம். எங்க வீட்டுல இந்த தோவரம் பருப்பு கொடுத்தானுங்க, தோவரம் பருப்பு. அது 2 பேரும் தூக்கின்னு வந்தாரு. இது வயிற்று ஆகுது அவ சொல்றா, அது வயிற்று ஆகுது நான் சொல்றேன். அதனாலதான் அவ சொல்றா மாத்தி மாத்தி சொல்றேன். யாரு பாண்டு வரிசையாடுது பாண்டு காலி போடுது अरे काय बोला अरे काय बोला अरे काय बोला अरे काय बोला आणि मला कोटे करीदे अगिंगे किशी कोटे पगिने आणि मला कोटे करीदे आणि मला कोटे करीदे आणि मला कोटे करीदे ए यारी अण्णा येने आणि दलामुळा निगरनी अरे अरे काय बोला ए परवा यारी ए परवा याडा वडमा पन्ने किस बोट बोलो अगिंगे किस बोट पगिने हा तेलिया काय बोला काय बोला अण्णाला सेत गेला मैं हा बोला काय बोला கொண்டாடிக்கு நான் கோயந்து குத்துனே டேய் டேய் அப்ப என்ன மயிர் பிடிங்க நின்னா கொண்டாடிக்கு என் பொண்டாடி தண்ணி குட்டின்றே
நான் எங்க போயிருந்தேன்? கல்யாணம் ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உன் முன்னாடி என்ன வந்து கேட்டான். என் முன்னாடி சொல்லு மருந்து வாங்கி கொடுத்தேன். ஓஹோ, மருந்து வாங்கி கொடுத்து நானும் புள்ள பிறந்துக்கிறேன் உனக்கு. என்ன போல இருக்குதா? என்ன போல இருக்குதா? என்ன போல இருக்குதா? இல்ல உன்ன போலியாடா இருக்க போய் மருந்து கொடுத்தா? முன்னாடி குழந்தை கொடுத்தேன். முன்னாடி வாங்கி மருந்து மருந்து கொடுத்த நீ மருந்து நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? என்ன போல இருக்குதா? அவங்க கொஞ்சம் சுச்சுப்பா ஓடுவான், கொஞ்சம் மந்தமா போவோம். அப்படியா? கொட்டி எடுத்து பல வருஷம் ஆகுது. அதனால அங்க பொறிக்காது. அங்க ஒண்ணு கிடையாதா? ஒண்ணு கிடையாதா? அப்படியே அங்க போறேன். காய்வாலா காய்வாலா யாரு? ஊசுமணியே பாசுமணியே ஊசுமணியே பாசுமணியே வாங்கலே 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 பண்ணி ஓட்டு வரீங்க. பண்ணி ரங்க எப்ப கால வச்சானோ அப்பத்திலிருந்து இந்த பண்ணி கட்டான இப்ப வந்து வயசாகி போச்சு. அதனால அந்த வேலை செய்யறது கிடையாது. நீ வாங்கலையா? நீ வாங்கலையா? நீ வாங்கலையா? பார்க்கிறேன் சொல்றேன். ஐயா நாடு என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு? மேல்நாடு சிங்கப்பூர். மேல்நாடு சிங்கப்பூர். ஆமா. என்னுடைய பேரோ ஜெயவீரகுல சக்தி. ஆமா. சரி எங்க வர்ற? ஆதியில வந்த உருவம் பாத்துக்கிறியா? எப்படி ஆதியில வந்தது கிடையாது. ஆதியில வந்த உருவம் எப்படி வந்தது? எதற்காக? தாயாதி சேர்ந்த கொடுமை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு ஐயாதவாசம், கானகம் துறைக்கான துரியனானவன் கானகம் சென்று 11 வருடம் 6 மாத காலம் முடிந்து விட்டது. இருப்பது 1 வருடம் 6 மாத காலம் இருக்கிறது. ஆகையினாலே துரியனானவன் என்ன செய்தான்? பாண்டவர் இறந்து விட்டார் என்று கர்மகாரிய வேலை செய்தார். உடனே எங்க மாமா கேட்டார். கேட்ட உடனே இந்த மாதிரி பாண்டவர் உயிரோடு இருக்காங்க, எப்படி கர்ம காரியத்தை செய்யறாங்க, அது எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று ஐவருக்கும் வாழ வந்த தேவியாக பாஞ்சாலியாக அம்மா திரௌபதா அவன் கர்ம காரியம் செய்திருக்கிறார், அதை நிறுத்த வேண்டும். அப்படி செஞ்சுட்டா மறுபடியும் நாட்டு வர முடியாது. எப்படி செய்யலாம்? 15ஆம் நாள் நடப்பு 16ஆம் நாள் கர்மகாரி வைத்தால் சொர்க்கம் சேர்ந்து விடுவார். சொர்க்கம் சேரக்கூடாது, நரகத்திலே இருக்க வேண்டும் என்று 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் கர்மகாரி வைத்தார். அப்படியே செத்து போயிருந்தாலும் சொர்க்கம் சேரக்கூடாது, நரகத்திலே இருக்கணும் அப்படின்னு போராமை குணம் அருகாமைக்கு சகுனியானவன் சொல்ல இவனும் 9ஆம் நடப்பு 10ஆம் நாள் கர்மகாரி வைத்தான். இதை அறிந்த மாமா தங்கையான திரௌபதி அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? எப்படி உருமாற்றி புரட்சியாக அனுப்பினார். அக்மா நகரம். ஆமா. சரி, இப்ப அந்த அம்மாவை தேடி போற நீ நான் யாரு கேட்கல ஒண்ணும் தெரியல. பஞ்ச பாண்டவரில் நட்டு பிறந்தோர் 11 நாமம் எழுத ஆனால் அழகன் அர்ஜுன பெருமாள் ஏன் தெரிஞ்சு போடலாம் வந்துக்கிற பேர் பற்றி ஏன் கேட்டு எனக்கு தாயாஜி செய்த கொடுமை. 12 ஆண்டு வனவாசம் போக வேண்டும். ஆமா. ஓராண்டு ஐயாதவாசம் கால கழிக்க வேண்டும். எங்களுடைய தலை எழுத்து. சரி. ஏன்னா தர்மனர்கள் பாத சனி பிடித்து ஐவரையும் ஆட்டி படைக்கிறது. சரி, இப்ப நீ யாரு தேடி போறன்ற? அப்படி இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். ஆமா. வேற யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. வேற யாருக்குன்னா சொன்னா ஐஸ்கிரீம் வராகமா அந்த ஐஸ்கிரீம் வேற யார் இடத்துல நான் சொன்னா சரி, நான் சொல்ல மாட்டேங்க. நீ கொரமா பையன் பையனா? நீதான் சொல்ல ராஜவாணி ராஜவாணி பையனா நானு? அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவி தேடி போறப்பா. சரி, என் மனைவி பார்த்தையா? நான் பாக்கலப்பா. அடையாளம் என்னக்குதா? அடையாளம் சொன்னா பாக்குறேன். என்னுடைய மனைவி சொல்கிறேன். ஏன் சொல்றேன்னா என்னுடைய மனைவி முடி சொல்ல போனாலும் ஆமா பொழுது ஆகிப்பட்டு எங்களுடைய குளத்திலே ஒரு பழக்கம் வைக்கிறது. எப்படி? என்ன? காலையில் சென்று விட்டால் மாலை 6 மணிக்குள்ளே கிரகத்துக்கு வந்து விடணும். அந்த வீட்டுல வந்து சேரணும். அப்படி வரவில்லை என்றால் என் குளத்தை விட்டு நீக்கி வைத்துக்கணும்.
ஓ ஜாதி சேர்க்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு குலப்பழக்கம். குலப்பழக்கம். ஆமா. ம். அப்படிதான் பொழுது ஆகிவிட்டது. என்னுடைய மனைவி இன்னும் வரவில்லை. என்னுடைய மனைவி பார்த்தா ஐயா சொல்லு பார்க்கலாம். அவள் அடையாளம் சொல்லுங்க. சொல்லு. அண்ணாடை மின்னாலிடை அமுதரத்தினமே பொழிலான சித்திரமே அவ அந்தி பொழில் எந்த வழி நடந்தாயோ ரத்தினமே நடந்தாயோ ரத்தினமே அமுதரத்தினமே பொழிலான சித்திரமே நடந்தாயோ ரத்தினமே நடையோ அண்ணன் நடை, இடையோ சின்ன இடை. ரத்தினம் போல இருப்பாங்க அந்த அம்மா. ஒரே ஒரு குறப்பெண்ணை பார்த்தால் சொல்லுங்க. நான் பார்த்துதான் தொட்டு மாட்டேன். நான் அடையாளம் எப்படி அவள் கூவி நடந்த கால் கரங்கால போச்சுதோ மன எண்ணி வாடுதோ கொண்டு கொண்ட கூட வலிக்குதோ கண்ண கூட வலிக்குதோ மலைகளை ஏறி வழி தெரியாத கோவி நடந்த கால்காரங்க குண்டி போட்டு பார்த்தா அந்த மலை செடியில எங்க போய் கேட்க போகுது தெரியவில்லையே. ஒரு புறா பெரிய கல்லுலாம் பாவம் நடந்து போகுது. எந்த வெளி சென்று தெரியவில்லையே. மலை நரி முயல் வழி தெரியாதோ கண்ண வழி தெரியாதோ அவள் அந்த வழி அவள் மயங்கூராய் மாதே பூவி நடந்த கால்காரங்களை புண்ணி போச்சுதோ மழை எண்ணி ஆடுதோ வந்த வழி தெரியாமல் எந்த வழி தெரியல. என்னுடைய மனைவியை பார்த்திருந்தால் சொல்லுங்கள் ஐயா. மனைவி பார்த்தையா ஐயா எப்படி சொல்லு. அவளை எப்படி அழைச்சிருப்பாங்க? எப்படி திவாடி கூரத்தியே என்று சொல்லி ஏன்னா பம்புகாரன்னா அப்படி கூடுவோம். ஏன்னா அந்த அம்மா அழகு பாடி குறைச்சி என்று அவளை பேசி எடுத்தாரோ என்ன பாடு படுகிறார்களோ. என்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுங்களையா. நான் என்ன அப்போ தவறான ஆளா நான் பார்த்துருந்தா இப்ப சொல்லுவேன். என்னுடைய மனைவி பார்த்து அங்காடியாளம் சொன்னா நீங்க சொல்வீர்களா? சொல்லி பார்க்கலாம். அம்மா பிள்ளை பெண்களை பெற்ற புத்தவிகளே ஒரு பெண்ணாலை கண்ணிகளே பிள்ளை பெண்களை
தம்பிகளே ஒரு பெண்ணாலை கண்டிகளே பிள்ளை பெண்களை பெற்றவர்களே ஒரு பெண்ணாலை பார்த்திருந்தால் சொல்லுங்களம்மா. பொதுவான வசனம். ஆனா அந்த அம்மா எப்படி இருப்பாங்கோ, எவ்வளவு உயரமா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்களா, அப்படி அந்த சொல்ல மாட்டோம். சரியா? அப்படியே எப்படி அவர் குள்ளபொம்ம நாட்டிய குறி சொல்ல சாமாட்டிய அவர் குள்ளபொம்ம நாட்டிய குறி சொல்ல சாமாட்டிய பொம்பளை சொல்ற சாமார்த்தி. இவ்வளவு கஷ்டப்படுறிய நான் பார்த்துருந்தா சொல்ல மாட்டேன். நான் அடையாளங்குதா எப்படி என்ன என்ன கம்பளட்டிகை முத்து கோத கொப்பு கம்பளட்டிகை கொப்பு கை அந்த காலத்துல காப்பு போடுன்னு போடுவாங்க. அதுதான் பெரிய. ஆமா சொல்லுவா கூற உன கட்டுவா அடையாளங்குதா எப்படி அஞ்சனமை போட்டு அனுமனை துதி செய்து அஞ்சனமை போட்டு அனுமனை துதி செய்து ஆராய்ந்து புரிவுரைப்ப அந்த பகவான் ஆகிய அனுமானையே அந்த வெத்தலை மூலமா சொல்லுவாங்க. உள்ளது உள்ளபடியே சொல்லுவாங்க. ஒரு முறைவினை பார்த்துருந்தா சொல்லுங்களையா. நான் பார்த்துருந்தா நான் என்ன அப்பயே விட்ட ஆளா நானு ஆமா இழைக்கிற மனுஷன் இல்ல இழைக்கிற மனுஷன் எப்படி எப்படி அவர் தலைய குறி கூடை மடிய சிறு குழந்தை
குறி கூட மடியில சிறு குழந்தை ஒரு குறை பெண்ணை பார்த்திருந்தா சொல்லுங்களம்மா. ஆமா எப்படிப்பா ஏடா கொண்டமா விட்டுட்ட நம்ம குறி சொல்லிட்டு வரேன்னு போனோங்க உப்பு வைக்கிறேன்னு என்னப்பா காலி இருந்தா வருத்தமா என்னப்பா ஐயா. எங்க குல வழக்கப்படி எங்க ஜாதியில சேர்க்க மாட்டாங்க ஐயா. ஐயா அம்மா பார்த்திருந்தா சொல்லு 10 பைசா தாரேன். சொல்லு 10 பைசா தாரேன். சொல்லு 5 பைசா கணிகளே உட்கார்ந்தவரெல்லாம் ரொம்ப எழுச்சியான மனசு. ஆமா நினைப்பியா சொன்ன அவங்க எங்க சொல்லுவாங்க பாத்துருந்தா அதுக்கு என்ன பண்ணோம் கை கும்பிடு. ஆமா கும்பிடு கோழி. ஆமாப்பா கேக்குள்ள கும்பிடு. இது மண்ணு குழம்பு குட்டி வைக்க மையம் குட்டி வைக்கணுமா இழுக்க முடியா. ஆமா எதுக்கே நான் என்ன அப்பேற்பட்ட ஆளு ஓடி பண்ணியும். அம்மா ஓடி புனியம் அம்மா குழந்தையும் தாயுமான ஓடி புண்ணியம் அம்மா குழந்தையும் தாயுமா எங்கே தவிக்கிறான் தெரியவில்லையே. ஒரு குறை பெண்ணை பார்த்திருந்தால் சொல்லுங்களம்மா. எனக்கு ஒரு எண்ணம் ஐயா. என்ன இதெல்லாம் நீ சொல்ல சொல்ல பார்த்தா அத்தான் அப்புறம் போனாங்க அந்த அம்மா. ஐயா அப்புறம் போனாங்க. போய் ராஜ வேட்டி போனாங்க. ராஜ வேட்டி போனதா போனாங்க. போன பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு. கரெக்டா சொல்றான் மகாராஜா என்ன கேட்டானா பார்த்த உடனே அந்த அம்மா குறி கேட்டாங்க. குறி கேட்டாங்களா? முன்னாடி குறி சொல்லிருவாளே குறி சொல்லிருவாளே குறி சொல்லிருவாளே குறி சொல்லிருவாளே குறி கேட்டாங்க. கேட்டனால சொன்னது தவறுன்னு அந்த அம்மாவை பாபா என்னுடைய மனைவி சிறையில் போட்டாங்களா? என்னுடைய மனைவி சிறையில் போட்டா என்னுடைய மனைவி போடலாமா 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 என்னுடைய மனைவி சிறையில் போடலாமா போடலாமா என்னுடைய மனைவி சிறையில் போடலாமா போடலாமா யாருடைய மனைவி சிறையில் அந்த கட்டிய காது போட்டு தண்ணி ஊற்றணும். ஒண்டி போச்சு
வாங்கி வச்சு ஒரு செஞ்சு ஆச்சு தீசி போட்டான் டேய் வாடா டேய் டேய் போடா டேய் வாடா ஆனா முகத்த காமின்னா பெரிய பஜார் பண்றீங்க ஏய் கோயில் வந்து யாரா பாருங்க இதோ போடுமா ஒரே இன்னும் வச்சானா கைட்டா மாட்டோம் தொங்கி போற லட்சம் இல்ல இல்ல நீர் சொல்லி என்கிறத மறுபடியும் வந்து எங்க ராஜா வந்து உன்னை கையை கட்ட சொல்றாரு வந்துக்கு கை கட்டிய மகாராஜா சொன்னது சொல் அந்த கேடா நாசம் எட்டு பரம்பரை முப்பாட்டு கால்வாய்யா ஆமா எல்லாம் வாழடியா நான் வேலை பார்த்துங்கிறேன் நானும் இந்த ஆசை எனக்கு இல்ல நேற்று அந்த குரம் வச்சுங்கிறான கால இல்லை எங்க என் தலைமையில அந்த திரும்பி பாரு காலை எடுத்து கை கட்டி கைச்சானவரு அடிக்காத நியாயம் போது விவகாரம் போது வாக்கு வச்சு கையில நோக்கூடாது ஆமா ஒரே ஒரு தப்பாடா அடிக்காதன்னு சொல்றேன் கையை கட்டு சொன்ன பந்தூரி ஊரே ஆமா நான் என்னன்றேன் ரெண்டு பேருமே நம்ம ஓடிக்கலாம் முன்னையும் ஒழிப்பான் என்னையும் ஒழிப்பான் கூடக்கிற ஆளும் ஒழிப்பான் அவன் 5 கிலோ கூட 8 கிலோ பாரு மின்னுக்கிறான் பாரு அப்படியே என்ன எந்த ஆட்சி முண்டை 6 பஞ்சாயத்து நடக்கும் சொன்ன குரத்தி தப்பு வாயில வைத்து அடிச்சு விடுவான் வாயில வைத்து அடிச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆமா அவர் ஒட்டி
உனக்கு லீவ் கொடுத்தேன். டேய் 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 இப்படி வர ஏன் வர? நீ யார் லீவ் கொடுத்தா? நீ போறியா? இல்ல போட மாட்டேன். போட மாட்டேன். லீவ் போட மாட்டேன். நீ போறியா? லீவ் போட மாட்டேன். வா நீ வந்துருல? சத்தியமா சொல்றேன். வந்துருல? சத்தியமா சொல்றேன். டேய் சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். வந்துருல? கார் வந்தா வரும். டேய் ஏய் இடி போல இடிது. யாந்திரங்கள் போல நிற்குது. புரட்சி கோபதையாகவும் குடும்பத்தை குறவாதாகவும் அவனுக்கு முன்னாடி வச்சியா வந்தவர் செய்ய கண்டால் அவர் குழப்பி இவன் அற்புதன் போய் வாங்கிட்டீங்க வந்து யார் அனுபவிச்சு சாமாத்தியம் கையில பணம் 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 வச்ச பணம் நாளை தோன்றுத பாருங்கள் என்ன சொல்ற பேச்சு வாயிலுக்கு மணி மணிக்கு வச்சுக்கலாம். ஆமா அச்சமா 2 டப்பா ஊட்டமா இருக்கணும். இல்ல கட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா மூக்கையும் வாய் ரத்தம் என்ன பண்ணலான்ற காரணம் தெரியுமா? அந்த பருத்தி சிறை விடணும்ன்றான். ஆமா பருத்தி சிறை விட்டுடு. எப்படி விட்டு அடிச்சிடுறேன் அவங்களுக்கு உண்டாந்து கொடுக்கணுமே. என்னைக்கு இருந்தாலும் தருமராஜா போட்டி கூட நம்மால் ஆவாது. ஜாஜாத புத்தி பலம் அந்த ஆச்சாரம் எப்படியாளுக்கு வந்து பரப்பையன் நான் சொல்லிக்கிறேன் நீ என்ன வாய்க்காங்க சொல்லிக்கிறேன் ஏன் வர ஏன் வர ஏன் வர ஏன் அந்த பொண்ணு சிறை விட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்க ஒரு வேலை பாண்டவராக இருந்தா 6 மாதம் காட்டும் காட்டுல காலம் கிடைக்கும். அப்ப போய் ஒழுங்கான சேனல் கொடுத்தா பயிராக்கி ஆமா உணவு சாப்பிடுவாங்க. ஆமா அதனால் தரக்கூடிய சேனலை வர்த்து ஒரு 2ஆம் கட்ட நேரத்தில் யார் செட்டில் வர சம்சாரம் இல்ல
ஆமா வேணாம் வேணாம் அது பூச்சட்டி பூசட்டி எங்க அம்மா கட்டி பழைய கட்டி அத்தடி போயிருக்கு ஆமா அதுல போட்டு தீயா வரட்டும் வர வர போறான் பாருங்க அதுதான் போறான் போறான் இப்போ போறவங்க போட்டு சன்னல் கொடுக்கணுமா அத காந்த வரத்து கொடுக்கணுமா யார் செட்டு வரைக்கும் போறீங்க சரி சரி அப்படியா மாமே செட்டு வரத்து எத்துதான் இது அது நல்லா உபரி ஆகும் பாண்டவர்கள் சன்னலை வைத்து பிடித்துக் கொள்வார் என்று சன்னலை காந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் பாண்டவர்கள் நம்மளால் முடிந்த உதவி இந்த நாட்டு மக்களுக்கு அனைவரும் செய்ய வேண்டும். என்னென்ன தெரியுமா? இந்த சன்னலை நவதானியங்களாக விளைக்க வேண்டும். ஆமா நவதானியங்கள் என்னென்ன? பச்சை பயிறு உளுந்து சொல்லுங்க. பச்சை பயிர் சொன்னோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஆமா பச்சை பயிர், காராமணி, உளுந்தி, செவர்விளங்கி, அப்படி அதுதான் அத்தனை நவதானியங்களாக விளைக்கலாம். இந்த பொன்னியமன்ற கிராமத்துல நாட்டு மக்கள் அனைவரும் பிடித்துக் கொள்ள. ஆமா கேளுங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கோணமாட ராமசாமி ஐயா அவர்கள் ஏற்றிய நாடகம் இதோடு முறிவிட்டது. இதில் சொல் குற்றம், பிழை குற்றம், தாள குற்றம், எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தங்கள் வீட்டு சிறிய பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கின்றீர்களோ அத்தனை போல் எங்களையும் நடித்து காட்டிய நடிகரையும் தாய்மையுடன்